ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 5. ரிஷ்யமூக மலையை சுற்றி அந்த நாள் ஒரு விசேஷமான அமைதியாக இருந்தது. மலையை கடந்து வீசும் காத்து கூட வரப்போகின்ற தெய்வீக சந்திப்பை எதிர்நோக்கிற மாதிரி இருந்தது. சுக்ரீவன் பயத்துல வாழ்க்கைய நடத்தின்றிருந்தான். தன் அண்ணனான வாலியால் துரத்தப்பட்டு மனைவியையும் ராஜ்யத்தையும் இழந்து பயம் நிரம்பிய மனசோட மலை அரண்ல மறைஞ்சு வாழ்ந்துண்டு இருந்தான். ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டாலே அவனுக்கு அப்படியே நடுக்கமாகிறது. வாலி என்னை கண்டுபிடிச்சுட்டானோ அப்படிங்கிற அச்சமே அவனுடைய நிழலாக இருந்தது. அந்த சமயத்துல ஹனுமான் ரிஷ்யமூக மலையில் இருந்து இறங்கி கீழே வரான். தூரத்துல 2 வீரர்களை கண்டவுடன் அவன் மனம் அசைந்தது. ஒருவர் கருணையும் தேஜஸும் கலந்த முகத்தை உடையவர், மற்றொருவர் வீர பக்தியும் வீரமும் நிரம்பியவர். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அப்படிங்கிறத ஹனுமன் நன்னா தெரிஞ்சுட்டான். பிச்சைக்கார வேஷத்துல போய் அவகிட்ட பேச ஆரம்பிச்சான். அவர்களுடைய வார்த்தைகள்ல தர்மம் இருந்தது, அவளோட பார்வையில பரிசுத்தம் இருந்தது, அவளோட நடையில ராஜதீப்தி இருந்தது. அவன் உடனே உணர்ந்துட்டான், இவர்கள் உலகத்தை காக்க வந்தவர்கள்தான். உடனே சுக்ரீவன் கிட்ட ஓடி போய் விஷயத்தை சொன்னான். இவாள்லாம் சாதாரணமானவா இல்ல, இவர் தசரத மகனான ராமன், தர்மத்தோட உருவம், சத்தியத்தின் காவலன், தம்பியான லக்ஷ்மணனோட வந்திருக்கார். தந்தையின் வாக்கை காப்பாத்துறதுக்காக அரச சுகங்களை எல்லாம் விட்டு வந்தவர். இப்போது தன் மனைவி சீதையை தேடி வந்திருக்கார். அவர் உன்னோடு நட்பு கொள்ள ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் சுக்ரீவனுடைய உள்ளத்துல பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய நம்பிக்கையை எழுப்பியது. அவன் இதயம் மெதுவாக பயத்திலேந்து வெளிவர தொடங்கியது. இங்க ஹனுமான் ஒரு சாதாரண தூதன் மட்டும் இல்ல, அவன் ஒரு ஆச்சாரிய தத்துவம். இவனை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் குருவின் வடிவம். பயம் நிறைந்த மனதையும் கருணை நிறைந்த இறைவனையும் இணைக்கின்ற ஒரு பாலம். சுக்ரீவன் மனித உருவை எடுத்து ராமனை சந்திக்க வந்தான். அவன் ராமனை பார்த்தவுடன் உள்ளமே உருகி போயிடுது. என்னை போன்ற வானரனுடன் நட்பு கொள்ள விரும்புறது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு தன்னோட கையை நீட்டினான். இந்த நட்பு நிலைத்திருக்கட்டும், உங்கள் கை என் கையை பற்றட்டும் அப்படின்னு சொல்றான். ராமன் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய கையை பற்றினார். அந்த தருணம் சாதாரண கைபிடித்த நேரம் அல்ல, அது இறைவன் ஜீவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த தருணம். அவ 2 பேரும் ஒருவரை ஒருவர் அப்படியே அன்போடு அணைச்சுக்கிறார். உண்மையான அன்பு வந்த இடத்துல வேஷங்கள் தேவையில்லையே. அதனால ஹனுமான் உடனே தனது பிச்சைக்கார வேஷத்தை நீக்கிவிட்டான். அன்பு வந்தால் போலித்தனம் கரைஞ்சு போயிடும், தெய்வீக உறவுல மறைவு இருக்காது. அதுக்கப்புறம் ஹனுமான் அக்னியை ஏற்படுத்தினான். அக்னி முன்பாக ராமனும் சுக்ரீவனும் வலம் வரா. அந்த நட்பு வெறும் உணர்ச்சி அல்ல, தர்மத்தின் சாட்சியோடு உறுதி செய்யப்பட்ட ஒரு நட்பு. அக்னி இங்கே சத்திய சாட்சி. உண்மையான உறவுகள் தர்மத்தின் மீது கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத இது காட்டுறது. அந்த நேரத்துல இருவரின் இதயங்களும் ஒன்னானது. உன் துன்பம் என் துன்பம், உன் சந்தோஷம் என் சந்தோஷம் என்ற நிலைமை உண்டானது. இதுதான் உண்மையான நட்பு, சுயநலமற்ற இணைப்பு. பின்னர் சுக்ரீவன் தன் வேதனையை பகிரத் தொடங்கினான். அவனுடைய கண்கள் நீரால் நிரம்பி போச்சு. என் அண்ணனான வாலி என்னை துரத்தினான், என் மனைவியை பறித்தான். பயத்திலே நான் இங்கே ஒளிந்து வாழ்ந்துருக்கேன். இங்கு ஒரு ஆழமான தத்துவம் கூட இருக்கு. வெளிப்பகைவரால் ஏற்படும் காயம் ஒரு விதமானது, ஆனால் நெருங்கியவரால் ஏற்படும் துரோகம் இதயத்தையே சுக்கு நூறாக்கி விடுகிறது. அந்த உடைந்த மனமே இறைவனை உண்மையாக நாடத் தொடங்குகிறது. சுக்ரீவன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான்.
ராகவா, எனக்கு நீங்கள் அபயம் தரணும். ஆன்மீக வாழ்க்கையிலே மனிதன் இறைவன் கிட்ட உண்மையில் கேட்பது இதுதான். என்னோட பயத்தை நீங்கள் நீக்கணும். ராகவன் சிரிச்சுண்டார். அது வெறும் சிரிப்பு அல்ல, அது கருணையின் உறுதி. நண்பனுக்கு உதவுவது என்பது தர்மம் என்றார். உன் மனைவியை பறித்த வாலியை நான் அழிப்பேன், என் அம்புகள் தவறாது. இந்த வார்த்தைகள் சுக்ரீவனின் உள்ளத்தில் உயிரை ஊட்டியது. பல ஆண்டுகளாக இருளிலே வாழ்ந்தவன் திடீர்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்தான். இறைவனின் ஒரு சிறு உறுதி போதுமே, பயந்த மனம் நம்பிக்கையால் நிரம்பி விடுமே. ராமன் மறுபடியும் தொடர்ந்து பேசினார். அதர்மம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அது நிலைக்காது. என் அம்புகள் இந்திரனின் இடி போல வாலியின் மீது விழும். இங்கு ராமனின் கோபம் தனிப்பட்டது அல்ல, அது தர்மத்தின் கோபம், அநியாயத்தை நிறுத்துவதற்காக தெய்வீக நீதி. இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது தூரத்திலே அசோகவனத்தில் இருந்த சீதையின் இடது கண் துடித்தது. அதே நேரத்தில் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மங்கள சின்னங்கள் தோன்றியது. இது ஒரு ஆழ்ந்த ரகசியம். பிரபஞ்சத்தில் உண்மையான தெய்வீக இணைப்புகள் நிகழும் பொழுது அதன் அதிர்வுகள் தூரத்தில் உள்ள இதயங்களையும் தொடுகிறது. சீதையின் கண் துடித்தது ரட்சை நெருங்குகிறது என்பதற்கான அறிகுறிதான் அது. அந்த நாள் ரிஷ்யமுக மலையில் நடந்தது வெறும் நட்பு மட்டும் அல்ல, அது தர்மமும் பக்தியும் கைகோர்த்த ஒரு உயர்ந்த தருணம். இறைவனும் பக்தனும் ஒரே நோக்கில் இணைந்த தருணம். அந்த இணைப்பிற்கு பிறகே இலங்கையின் அழிவும் சீதையின் மீட்பும் தர்ம வெற்றியும் உருவாகின அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோல 6வது சாப்டரை பார்க்கலாம். தேங்க்யூ.